சேகர் பாபு அவர்கள் நம்ம 2001 சேகர் பாபு அனிதா ராதாகிருஷ்ணன் ஏடிஎம்கே விட்டு வெளியில் போனாங்க. ஏடிஎம்கே தோத்துருச்சா, அழிஞ்சிருச்சா? எதிர் அணிலே போய் சேர்ந்தாங்க. இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள் யார் பார்த்தீங்கன்னா, ஏவாவிலேருந்து ரகுபதியிலேருந்து சாத்தூர் கே ராமச்சந்திரன்லேருந்து சேகர் பாபுலேருந்து செந்தில் பாலாஜி நீங்கள் வரிசை கட்டி சொல்லுவேன். இவங்க எல்லாமே ஏடிஎம்கேல மேலோச்சிய அமைச்சர்களுங்க, பெரிய பெரிய துறைகளை நிர்வகித்தவங்க. இன்றைக்கி அவங்களாம் டிஎம்கே போனதுனால அந்த தொகுதியில் ஏடிஎம்கே ஜெயிக்காமல் போச்சா, இல்லை ஏடிஎம்கே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சா? அதெல்லாம் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பொதுநோக்கு பார்வை இல்லாமல் சொல்கிறதான ஒரு கணக்காக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஏடிஎம்கேயான மிகப்பெரிய பலன்றது ரெட்டலை. ஏடிஎம்கேயான மிகப்பெரிய பலன்றது எம்ஜிஆர், அண்ணா அன்று ஜெயலலிதான்ற மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புக்கான ஒரு தலைவர்கள், ஒரு ராணுவ கட்டுப்பாடான ஒரு தலைவர்கள். அந்த தலைவர்கள் இன்னைக்கு இல்லை. அது அந்த ஆளுமே எடப்பாடி இல்ல, அது பாக்குறது இல்ல. அதனால இல்லைங்க, அது இவங்க எதிர்கட்சி பரப்புரை பண்றாங்க. அந்த தலைவர் இல்லைன்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்ஸ் வச்சு நீங்க 2021 தேர்தலில் 75 சீட்ல வென்றெடுக்க முடியாதுங்க.